புதுக்கோட்டை அறந்தாங்கியில் மின்சாரம் தாக்கி இறந்த பள்ளி மாணவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவர்பட்டி கிராமத்தில் மின்வேலியை தெரியாமல் தொட்ட பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மின் விபத்து ஏற்பட்ட இடம் புறம்போக்காக இருந்த நிலையில் வேறு ஒருவருக்கு எப்படி பட்டா வழங்கப்பட்டு வேலி அமைக்கப்பட்டது என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மின்வாரியம் இதற்கு பொறுப்பேற்று இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூறினர். இதையடுத்து அரசு அதிகாரிகள் அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர் ஒரு மின்வேலியில முள்வேலியில மின்கம்பம் கனெக்ஷன் இருந்ததுனால அதை தொட்டதுனால மரணம் அடைஞ்சிட்டாருங்க. இது மின்சார வாரியத்தின் அஜாக்கிரதையான நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த உயிர் பிரிஞ்சிருக்கு. அதனால மின்சார வாரியம் குறைந்தபட்சம் 5 லட்சமோ அதிகபட்சமாக மின்சார வாரிய மேலதிகாரிகள் எவ்வளவு தர முடியுமோ அந்த தொகையை தர்றதா சமர்ப்பிச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த மாணவரின் பெற்றோருக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இம்மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க மத்திய அரசும் மாநில அரசும் மின் வாரியமும் தகுந்த நடவடிக்கை எடுத்து உச்சபட்சமாக இதில் கவனம் செலுத்தணும். மாணவர்களின் உயிரையும் பொதுமக்களின் உயிரையும் பாதுகாத்து தரணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேங்க. தென்காசி கடையநல்லூர் அருகே அரசு பேருந்து மற்றும் கார், பைக் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 25 பேர் படுகாயமடைந்தனர். சிங்கிலிப்பட்டி பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்திற்கு எதிரே வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனம் என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்டது. இதில் எதிரே வந்த காரின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது அருகில் உள்ள புளிய மரத்தின் மீது மோதி பேருந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 23 பயணிகள் மற்றும் எதிரே பைக்கில் வந்த ஒருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்த அனைவரையும் மீட்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை கேடிசி நகரில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் பைக்கில் வந்த அரசு மருத்துவமனை ஊழியர் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது மனைவி வருணா மற்றும் பிரவீனா, ரிஷியா ஆகிய 2 மகளுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் கேடிசி நகரில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மெயின் ரோட்டிலிருந்து சர்வீஸ் ரோட்டில் பாய்ந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மலர் என்பவர் வந்த பைக் மீது கார் மோதியது. இதில் மலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் வருணா என்ற மற்றொரு பெண்ணும் உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.